பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா செந்தில் பார்த்தீங்கன்னா மீனா மயில்கிட்ட பேசுகிற விஷயத்தை எல்லாத்தையுமே வீட்டில் சொல்லிட்டாரு. பாண்டியன் கோமதி வீட்டில் உள்ள எல்லாரும் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. என்ன மீனா இதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கூப்பிட்டு கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோம், நீ ஆனால் நம்ம குடும்பத்துக்கு ஆகாத ஒருத்தி கூட எதுக்காக பேசுகிறா, அவ கூட ஏன் க்ளோஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கோமதி மீனாவை ரொம்பவே திட்டுறாங்க. இந்த குடும்பத்துக்கு ஆகாத ஒருத்தவங்க கிடையாது, இந்த குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தவங்க தான், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. உண்மையாக தான் அத்தை சொல்கிறேன், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த விஷயத்த எங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த பொண்ணு சரவணன் கிட்ட சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லும் போது மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கா எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் மாமா ரொம்ப மோசமான கேள்வி கேட்டாங்க, அது யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை பற்றி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்லும் போது வீட்டில் உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் சரவணனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ஏன்டா ஒரு பொண்ணை பார்த்து இப்படி ஒரு கேள்வியாக கேட்பேன்னு சொல்லிட்டு கோமதி சரவணனை அரைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் சரவணன் பார்த்திங்க அப்படின்னா ஷாக் ஆகிட்டாரு. எல்லா விஷயமும் வீட்டில் தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு சரவணனுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கோமதி என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஒரு சைடு டிவோர்ஸ் அப்படின்னு போயிட்டுருக்கு, இன்னொரு சைடு இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாரும் மயில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால மயிலை ஏற்றுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.